வக்ஃப் வாரிய மசோதாவை பரிசீலிக்கும் நாடாளுமன்ற குழுவின் வரைவு அறிக்கைக்கு 10 எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக திமுக எம்பி ஆர் ராசா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். வெளியே எடுக்கிறோம்னு சொன்னாங்க, தெரிஞ்சு போகணுங்கிறதுக்காக இது ஒரு புது சட்ட திருத்தம் என்கின்ற வடிவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இது வேறு ஒன்றுமல்ல, 95 செம்மைப்படுத்தப்பட்ட 2013 செம்மைப்படுத்தப்பட்ட அனைத்து பிரிவுகளையும் தந்திரமாக திருட்டுத்தனமாக எடுத்துவிட்டு மீண்டும் இந்த சட்டத்தை 1954 என்ன சட்டம் இருந்ததோ அங்கே கொண்டு போகிறார்கள். இது இந்த சட்டத்தின் வாயிலாக 40-50% இருக்கின்ற வக்ஃப் வாரிய சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதே போல எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் கோர்ட்டினுடைய நீதிமன்ற நடவடிக்கை இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் புது சட்டம் பொருந்தும், இந்த சட்டம் பொருந்தும். அதையும் நீங்க பார்த்தால் இன்னொரு 10% சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்தில் இருக்காது. எனவே பெரும்பான்மையான சொத்துக்கள் டெல்லியிலோ உத்தரப்பிரதேசத்திலோ பெரிய பெரிய நகரங்களில் இருக்கின்ற பல கோடி ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு ஒரு திருட்டுத்தனமான சட்டத்தை நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு நாங்கள் மீண்டும் பதிவு வைத்திருக்கிறோம். எங்களுடைய மறுப்பு அறிக்கையிலும் அதை கொடுத்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் இது தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற போறாங்க. அப்ப என்ன செய்யப்படும்? அப்பவும் என்ன பண்ண, இதே தான் எண்ணிக்கை கணக்கு தான். இன்னைக்கு 16-11, அவங்க 16, எதிர்கட்சிகள் 11 கை தூக்க சொன்னாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். இப்ப இன்றைக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பின்னாடியும் ஒரு செஷன்ஸ் ஒரு கூட்டம் போட்டு என்ன பண்ணோம்னாக்க, நம்ம செய்திருக்கின்ற தரவுகள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றுகிற போது வந்த விவாதங்கள் இவற்றை எல்லாம் சேகரித்து நாடு முழுக்க நாங்கள் சென்ற போது அந்தந்த வக்ஃப் வாரியங்கள் அந்தந்த அரசாங்கம் கொடுத்த எல்லா கருத்துக்களையும் இவர்கள் புறந்தள்ளி விட்டார்கள். இவற்றை எல்லாம் செம்மைப்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது கட்டாயமாக வழக்கு போடுவோம். இப்படி வழக்கு வருகிற போது இந்த தரவுகளை எல்லாம் கொண்டு போய் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு அவையெல்லாம் இந்த நடவடிக்கையிலே இருக்க வேண்டும். ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு வருகிற போது இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் கேட்டீர்களா, நேரடியாக நீதிமன்றத்திற்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்கக்கூடும். அதற்காகத்தான் இப்போதே திட்டமிட்டு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கூட்டம் முடிந்திருப்பது எங்களிடத்தில் ஆய்வு செய்கிறார்கள். எனவே சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு உறுதியான தோழனாக நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த விதத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நாடாளுமன்றத்தை தோற்று போய்விட்டாலும் எங்களுடைய தலைவருடைய முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை வெற்றி பெறுவதற்கு, இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு என்னென்ன ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் செய்ய வேண்டுமோ அந்த முன்னெடுப்புகளை நாங்கள் செய்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அது மெஜாரிட்டி இருக்கணும், அது பாஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் ஆய்வு செய்வதற்கு தான் இந்த ஜேபிசி குழு அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. அதுல எதிர்கட்சி உறுப்பினர்களும் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. ஒருமித்த கருத்து ஏற்படல. எதிர்கட்சிகள் எவ்வளவு பேர் இதுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த மசோதா? அதுதான் இது நம்ம இதுல வெற்றி பெற விட்டாலும் கூட பாராளுமன்ற நடைமுறையில ஒரு சின்ன சேஃப்டி வால், ஒரு பாதுகாப்பு இருக்கு நமக்கு. இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு விவாதித்த போது உங்களுடைய மறுப்புரையை சொன்னீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதுதான் இப்ப டிசென்ட். நாங்க கொடுத்த அமெண்ட்மெண்ட் ஏத்துக்கல, திருத்தங்களை ஏத்துக்கல. அதற்கு அடுத்த கட்டத்தில் ஒரு வழி இருக்கு. என்ன வழினா, இந்த ரிப்போர்ட்டோட எங்களுடைய மறுப்பறிக்கை சேர்ந்து போகும். நாளைக்கு இந்த அறிக்கையையும் மறுப்பறிக்கையும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்போது இவர்கள் கொடுத்த மறுப்புரை நியாயமா தானே இருக்கு, அதை ஏன் நீங்க ஏத்துக்கல, இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்லக்கூடிய நிலைமையை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கோம். வக்ஃப் வாரிய மசோதா நீங்க திருத்தம் செய்யப்பட்டதை நீங்க எதிர்கட்சிகள் ஏத்துக்கல, அவங்க அதையும் ஆளுங்கட்சியினர் அவங்களும் ஏத்துக்கல, தலைவரும் ஏத்துக்கல. ஏத்துக்காத இந்த பட்சத்துல நீங்க கொடுத்த அந்த திருத்தங்கள் எவ்வாறு நாடாளுமன்றத்தில் வைக்கப்படும் போது ஏற்றுக்கொள்ளப்படும்? இல்ல, நாடாளுமன்றத்தில் நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் திரும்ப மெஜாரிட்டி இருக்கு. அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாங்க படிப்படியாக எங்களுடைய எதிர்ப்பை சட்டப்பூர்வமாக அங்கங்க பதிவு செஞ்சிருக்கிறோம். இப்ப கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து எங்களை அந்நியத்தை தள்ளிவிட்டு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அறிக்கை எதிர்ப்பு அறிக்கையும் இந்த சேர்ந்துதான் வரும். ரிப்போர்ட் அண்ட் டிசன்ட் ரிப்போர்ட் வில் கோ டுகெதர். வக்ஃப் வாரிய மசோதா உங்களை எதிர்ப்பை மீறி அவங்க அறிக்கையை தாக்கல் செய்த முடிவுல வந்துட்டாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல மசோதாக்கள்ல நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஜேபிசி கொண்டு வந்திருப்பாங்க, கூட்டுக்குழு கொண்டு வந்திருப்பாங்க. இதே போல எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி இது போன்ற மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சியினர் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் போய் அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இருக்கு இப்ப உடனே சொல்ல முடியாது, இருக்கு. அதான் நான் பாத்துட்டோம். அதாவது நாடாளுமன்றத்தில் புரூட்டல் மெஜாரிட்டி இருக்கிற காரணத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றி பெற்றுவிட்டால் அந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை.
A act passed by the parliament can be struck down by the Supreme Court on the basis of the constitutional validity. அரசியல் சட்டத்துக்கு புறனாக இருக்கிறது அப்படின்னு அவங்க தள்ளுபடி பண்ணலாம். அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது என்று விவரித்திருக்கிறார் திமுக எம்பி ஆர் ராசா. இந்த மசோதா சட்டமானால் 40 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடு வக்ஃப் வாரிய சொத்துக்கள் அரசிடம் செல்லும் அபாயம் ஏற்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம், எதிர்த்து போராடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேட்டியின் சாராம்சத்தை பின்வரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்.